வாங்கோ இன்றைக்கு புல் சாப்பாடு உண்டு பார்ப்போம். மரக்கறி ரைஸ் குக்கரில் சோறை போட்டு அவிய விடுங்கோ. உருளைக்கிழங்க பொரித்து எடுத்துக்கொள்ளுங்கோ. வெங்காயம் மிளகாய் சட்டியில் போட்டு தாளியுங்கோ. தாளிக்கைக்கு வெங்காயம் மிளகாய்க்கு சோம்பு வெந்தயம் கடுகெல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்கோ. வெங்காயம் தாளிஞ்சதும் தக்காளி பழம் பாதி சேர்த்துக்கொள்ளுங்கோ. மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள். பொரித்த உருளைக்கிழங்கு அதில் போட்டு நன்றாக கிளறிக்கொள்ளுங்கள். பால் சேர்த்துக்கொள்ளுங்கள். பிரட்டல் கறி என்ற வழியால் தண்ணீர் சேர்க்க தேவையில்லை. மூடி தூள் மணம் மாறுறதுக்கு விடுங்கள். தூள் மணம் மாறியதும் இறைச்சி சீரக தூள் தேசிப்புளி சேர்த்து கலந்து விடுங்கோ. கறியை மூடி வைங்கோ. கத்தரிக்காயை பொரித்து எடுத்துக்கொள்ளுங்கோ. அடுப்பில் சட்டியை வச்சு வெங்காயம் மிளகாய் உள்ளி போட்டு தாளியுங்கோ. கூடவே சோம்பு வெந்தயம் கடுகெல்லாம் சேர்த்துக்கொள்ளுங்கோ. தக்காளி பழம் சேர்த்துக்கொள்ளுங்கோ. அவித்த கடலை சேர்த்துக்கொள்ளுங்கள். தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள். தண்ணி விட்டு அவிய விடுங்கள். புளி சேர்த்துக்கொள்ளுங்கள். பொரித்த கத்தரிக்காயும் சேர்த்து மூடிவிடுங்கள். தூள் மணம் மாறியதும் பால் விட்டு மூடிவிடுங்கள். அடுத்த அடுப்பில் பருப்பை நன்றாக கழுவி அவிய விடுங்கள். வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு கத்தரிக்காயை சரி பார்த்து இறக்கி கொள்ளுங்கள். கீரையை உள்ளி வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அவிய விடுங்கள். தாளித்த வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுங்கள். அவித்த பருப்புக்கு சிறிதளவு தூளும் உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள். பால் சேர்த்து கொள்ளுங்கள். வெங்காயத்தை தாளிக்க விட்டு சோம்பு வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து புளி சேர்த்து கொள்ளுங்கள். நன்றாக கொதித்ததும் தண்ணீர் சேர்த்து கொள்ளுங்கள். தேவையான அளவு சேர்த்து கொள்ளுங்கள். பருப்புக்கு பால் விட்டு தாளித்த வெங்காயம் சேர்த்து இறக்கி கொள்ளுங்கள். கொதித்திருக்கும் உள்ளி மிளகாய் சீரகம் குத்தி போட்டு பாலம் விட்டு இறக்குங்கள். பருப்பு நன்றாக அவிந்து விட்டது. தேவையான பாலை விட்டு இறக்கலாம். அப்பளம் பொரித்து எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பாடு ரெடி. சோறு, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கறி, கீரை கறி, உருளைக்கிழங்கு பிரட்டல், பருப்பு, சொதி, அப்பள பொரி.